ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 8072586715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹலோ சார், வணக்கம். வெல்கம் பேக் டு மேஜிக் 2010 வழங்கும் த ஃபைனல் ட்ரேட். நம்ம நேற்று பேசி முடிக்கும் போது நான் ஒரு பதட்டத்திலே தான் சார் வச்சேன், நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனா இப்போ மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவா, இன்னைக்கு மட்டும் நிப்டி வந்து 153 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா 628 புள்ளிகள் உயர்ந்து 77,837, நிப்டி 24,231 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சார். என்ன சார் நடந்துச்சு? நம்ம நேற்று பேசி முடிச்சதுல இருந்து இன்னைக்கு உள்ள இந்த ஒரு நாள், இந்த 24 மணி நேரத்துல என்ன நடந்தது? மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கே. ஓகே, இந்த மூவுக்கு முக்கிய காரணி வந்து ஒன்று வந்து ஒரு குரூசியலான ஒரு லெவல், அதாவது 24,025 அப்படின்ற ஒரு லெவல் டெஸ்ட் செய்தது. அங்கேருந்து ஒரு வேல்யூ பையிங் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒன்று. இரண்டாவது வந்து சர்வதேச சந்தைகளில் அந்த போரின் நீக்கங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து செல்கிற மாதிரி நமக்கு இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் வந்து நேற்றைய தினம் சொன்னது என்னென்னா, நம்ம வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இனிமேல் ரொம்ப சிவியராக ஈரான் மீது நடத்த இருக்கிறோம். ஸோ அப்படி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வரும்போது அட்லீஸ்ட் இந்த ஃபிசிக்கல் வார்ஃபேர் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ லாஸ் ஆஃப் மேன், லாஸ் ஆஃப் மெட்டீரியல், இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது கோர்ஸ், யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து நேற்றைய தினம் அவங்களுடைய லாங்கர் டேர்ம் பாண்ட்ஸ், அதாவது 30 இயர் பாண்ட்ஸ் எல்லாமே அதில் நிறைய ரீபர்ச்சேஸ் பண்ணுறதாக அவங்க பேசியிருக்காங்க. இந்த ரீபர்ச்சேசிங் ஆஃப் பாண்ட்ஸ் ரெண்டு விஷயங்கள் செய்யும். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் வந்து அதோடைய ஈல்டு வந்து அந்த குறைக்க செய்யும், இட் வில் பிரிங் டவுன் தி ஈல்ட்ஸ். இரண்டாவது கொஞ்சம் லிக்விடிட்டி, அதாவது இவங்க பாண்டை பைபேக் பண்ணும்போது அந்த யூஎஸ் டாலர் வந்து சந்தைக்குள்ளே வரும். யூஎஸ் டாலர் சந்தைக்குள்ளே நுழையும் போது லிக்விடிட்டி ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் டாலர்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ டாலர் ஸ்லைட்டாக கொஞ்சம் வீக்கனிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பிளேயிங் டுகெதர். ஸோ பாண்ட் டீல்ஸ் ஆஃப் கூலிங் டவுன், இன்னொரு பக்கம் வந்து இந்த போரோடைய இந்த ஒரு டைரக்ஷன். போர் நிறுத்தமும் கிடையாது, பட் ஐ திங்க் தி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் பார்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் வேல்யூ பையிங் ஒரு பவுன்ஸ் பேக்குக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்ததாகவும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் ஏஷியன் மார்க்கெட்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் ஜாப்பனீஸ் எக்ஸ்போர்ட் டேட்டாலாம் காலையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விடிய காலையில். அதில் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு வளர்ச்சி அந்த எக்ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஓவரால் growth factors and positive sentiment from all markets that came in, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம சந்தைக்கு ஒரு லிஃப்ட். ஸோ இது வந்து இன்னைக்கு காலையில் நம்ம இருந்தபோது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு ரிகவரி, ஒரு பவுன்ஸ் பேக் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு 24,250 வரைக்கும் செல்கின்ற ஒரு பாசிபிலிட்டி இன்னைக்கு இருக்கும் அப்படின்றது காலையில் நம்ம நினைத்திருந்தோம். இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது, அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன். சரி, ஃப்ளிப் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பைபேக், இந்த யூஎஸ் லாங்கர் டேர்ம் ட்ரெஷரிஸ் வந்து பைபேக் பண்ணியிருக்கும் போது என்ன நடந்திருக்கு, இன்னொரு சைடில் கோல்டோட விலை வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு. ஐ திங்க் தட் ஆல்சோ இஸ் அ ஃபேக்டர் தட் பிளேட் அவுட் இன் த லாஸ்ட் 24 hours. விஜய். ஆமாம் சார், நானும் அதான் சார் கேட்க வந்தேன். கோல்டு அண்ட் சில்வர் ETF, கோல்டு பி, சில்வர் பி, ஸோ இன்னைக்கு ஒரு நாளில் 4லேருந்து 5%, 6% ஏறி இருக்கு. ஸோ அங்கேயும் என்ன நடக்குது, நம்ம அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு பீஸ்லாம் வாங்க ஆரம்பிப்போமா அப்படின்னு நான் என்னோட கேள்வி இப்போ அதான். ஓகே, இந்த லாங்கர் டேர்ம் செக்யூரிட்டிஸ் வந்து பைபேக் பண்ணும்போது லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இன்க்ரீஸ், நம்ம டாலர் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இட் பிரிங்ஸ் டவுன் தி ஈல்ட், அட் தி சேம் டைம் வீக்கன்ஸ் டாலர் அ பிட். ஸோ அந்த ஒரு வீக்கனிங் நடக்கும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியது அட்லாஸ்ட் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் இருக்கிறது டெசிக்னேட்டட் இன் யூஎஸ் டாலர்ஸ் இல்லையா. ஸோ த டாலர் வீக் ஆகும்போது ப்ரைஸ் ஆஃப் தி அண்டர்லைங் அசெட் விச் இஸ் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. அதுதான் பெரிய அளவில் நமக்கு சந்தையில் நடந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் $4,525 ஒரு அவுன்ஸ் அந்த லெவலுக்கெல்லாம் தொட்டு கொஞ்சம் கரெக்டாகி ஆல்மோஸ்ட் $4,500 பர் அவுன்ஸ் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ட்ரேட் ஆகிறத நம்ம பார்த்து வருகிறோம். ஸோ ஷார்ப் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு. அதே போல் வெள்ளியும் கூட அந்த $67 தாண்டி வர்த்தகம் நடந்து வர்றதை பார்க்குறோம். ஸோ இது சர்வதேச சந்தைகள் இப்படி ஒரு ஏற்றம். ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அது 4,370 4,350 ரேஞ்சில் இருந்த கோல்டு ப்ரைஸஸ் வந்து இன்னைக்கு 4,525. ஸோ வெரி ஷார்ப் ரேலி
அங்கே சர்வதேச சந்தையில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயுமே நம்மளுடைய கோல்டு இடிஎஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஸ்டார்ட் ரேலிங் அப். ஸோ எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த வருடத்துக்கு கோல்டு வந்து இன்னும் அந்த புல்லிஷ் அண்டர் டோன் இருக்கிறது. பட் அப்பப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் அண்ட் ஃபிளாஷஸ் ஆஃப் மூவ்மெண்ட் தான் கிடைக்குமே ஒழிய கன்சிஸ்டண்டாக அப்படியே ஜனவரி மாதிரி ஒரு ஏற்றம் தொடர்ச்சியாக இருக்காது அப்படின்றத. பட் இட் வில் ரிமைன் கன்சிஸ்டன்ட்லி புல்லிஷ் ஃபார் த இயர் அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம். ஸோ டெஃபினெட்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ் தொடர வேண்டும் என்பது தான் தி ஐடியாலஜி. அது வாட்ச் லிஸ்ட்ல மட்டும் இல்லை, பட் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து டெஃபினட்டா அந்த இடிஎஃப் மூலமாக தொடர வேண்டும் என்பதுதான் இந்த மூவ்மெண்ட்லேருந்தையும் நமக்கு ஒரு சொல்லி தருகின்ற பாடம். விஜய், ஓகே சார், நம்ம பைக்கால் பத்தியும் பேசலாம் அப்படின்னு ரொம்ப நாள் முன்னாடி டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நல்ல ஷேர் பைக்காலே வராம இருந்துச்சு சார். ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஷேர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆதித்யா இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்கன்னா 3468 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 5% ஏறி இருக்கு. இதுக்கு வந்து மோத்திலால் ஆஸ்வால் பைக்கால் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பைக்கால் எப்படி பாக்குறீங்க? இதை நம்ம கணக்குல எடுத்துப்போமா இல்ல வேணான்னு தள்ளி நிப்போமா? ஓகே, இப்போ ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட் ஏஐஎல் இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரியணும். இவங்க வந்து இந்தியாவில் பொறுத்த மட்டும் இவங்க சிசிடிவி கேமரா அசம்பிளர்ஸாக தான் நம்ம இவங்க தெரிகிறது. தேர் பிரைமர்லி இன்டூ சிசிடிவி அண்ட் சிசிடிவி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட். ஸோ அதை அசம்பிள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக இவங்க இருந்தது ஆஃப் லேட். பட் இப்போ வந்து சிசிடிவியோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய, அதாவது சர்வேலன்ஸ் மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஐ திங்க் அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அந்த சர்வேலன்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடியது ஆல்மோஸ்ட் ஒரு 44% இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த மார்க்கெட் இன் இந்தியா இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன், தட் இஸ் STQC சர்டிஃபிகேஷன் என்பது இவங்களுக்கு காம்படிஷன் வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து குறைக்கக்கூடியவும் இவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட்டிங்காக இருக்கக்கூடியது என்பது ரொம்ப முக்கியம். மூன்றாவது வந்து அஃப்கோர்ஸ் இவங்களோட எபிட்டா க்ரோத், அதாவது Q1 ரிசல்ட்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 44% அண்ட் ப்ராஃபிட் டேக்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58% கிட்ட இருந்தது. ஸோ அகெயின் ரிசல்ட்ஸ் ஆல்சோ ஆர் மீனிங்ஃபுல்லி வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்றத பார்க்கணும். நான்காவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அனலாக் சிசிடிவிஸ்லேருந்து டிஜிட்டல், அதாவது ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வழியாக இன்டர்நெட் மூலமாக இந்த சிசிடிவி கேமராஸ் மானிட்டரிங் அண்ட் இந்த கேப்பபிலிட்டி உள்ள சிசிடிவிஸுக்குள்ள மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் which I think is a very very important factor for Aditya Infotech அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். So I think overall going forward in the expansion of the market, STQC certification, reliance dependency and the reliance on excessively ஒரு சைனீஸ் பிராண்டை விட்டு இவங்களோட செல்ஃப் அசம்பிளி அண்ட் மூவிங் இன்டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பேஸ்ட் சிசிடிவி கேமராஸ் அண்ட் சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். பட் என்ன இது பிரச்சனை விஜய், இதோட கொஞ்சம் ப்ரைஸி ஸ்டாக். இது ப்ரைஸி ஸ்டாக்னா இட்ஸ் ஓவர் 3200 rupees அண்ட் அபவ் இருக்கக்கூடிய பங்கு. ஸோ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸியாக இருக்கக்கூடிய பங்குகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு தடை இருக்கிறது. அதர்வைஸ் ஐ திங்க் இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய ஏஐஎலுக்கு வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவ் ஃப்ளோ இருக்கும். எவ்ரிபடி இஸ் மூவிங் டுவர்ட் செக்யூரிட்டி இல்லையா? அது ஸ்ட்ரீட் கேமரா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள கேமரா இருக்கட்டும், ஹோம் பேஸ்டாக இருக்கட்டும், சிக்னல் பேஸ்டாக இருக்கட்டும், whatever, ஆஃபீஸ் கேம்ஸாக இருக்கட்டும். ஸோ தேர் ஆர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் சிசிடிவிஸ் அண்ட் சர்வேலன்ஸ் ஆல் ஓவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் டெஃபினெட்லி கம்பெனி இஸ் லைக்லி டு பெனிஃபிட், நோ ப்ராப்ளம். பட் அதோடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால, கொஞ்சம் எலிவேட்டட் ப்ரைஸிங்காக இருக்கிறதுனால அதுவே நமக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடும், அதுவே நமக்கு ஒரு பேரியராக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஓகே சார், இப்போ நாளைக்கு இந்த வாரத்துக்கான நாளைக்கு ஒரு நாள் சந்தை மீதம் இருக்கு. நாளைக்கு சந்தையில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, நம்மளோட நடவடிக்கைன்றது அதில் எப்படி சார் இருக்கணும்? பொதுவாக ஐ திங்க் நாளைக்கு இந்த பவுன்ஸ் பேக்கான ஒரு கன்சால்டேஷன் நடக்கக்கூடிய ஒரு நாளாக நம்ம எடுத்துக்கொள்வோம். முக்கியமாக கடைசி நாள், வர்த்தக நாள், வீக்கெண்டில் வந்து ஹோப்ஃபுல்லி
இந்த வாரோடைய நீக்கங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் மோர் டுவர்ட்ஸ் கன்சாலிடேஷன் தான் இருக்கும். அந்த 24,200 அந்த ரேஞ்சிலேருந்து ஆல்மோஸ்ட் ஆல் த வே அப் டு 24,400 இதுக்குள்ள ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். ஐ திங்க் ஓவரால் சந்தை வந்து இந்த பவுன்ஸ் பேக்கு ஏற்ற ஒரு கன்சாலிடேஷன் நாளைக்கு இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். இது தேங்க்யூ சார். நம்ம நாளைக்கு ஈவினிங் இதே சந்தை முடிஞ்ச அப்புறம் ஃபைனல் ட்ரேட்ல இதை பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.